கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்று மெய்வார்த்தை நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய மெய்வார்த்தை மார்க்கு 5:34, உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிரு என்றார். இப்போது இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிரு. அநேக பேர் இன்றைய நாட்களில் படுக்கையின் வியாதியில் இருக்கலாம், நீண்ட நாள் படுக்கையிலே இருக்கலாம். இந்த வியாதி எனக்கு எப்போது போகும் என்று வேதனையோடு இருக்கலாம். நான் வீட்டுக்கு செல்ல வேண்டுமே, நான் எப்போதும் ஹாஸ்பிட்டல்லே இருக்கனே, எப்போது எனக்கு விடுதலை ஆகும், நான் எப்போதும் எல்லாரும் போல நார்மலாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேதனையில் இருக்கலாம். இந்த நோய் என்னன்னே எனக்கு தெரியலையே என்ற ஒரு வேதனை இருக்கலாம். எனக்கு இப்படிப்பட்ட ஒரு கொடிய வியாதி வந்துடுச்சு, இது எனக்கு எப்படி தீரும் என்று நீங்கள் வேதனையில் இருக்கலாம். அது தீராத வலியில் எப்போது எனக்கு இந்த வயிறு வலி வருகிறது, எப்போது இந்த தலைவலி வருகிறது, இந்த வலி எனக்கு எப்பொழுது நீங்கும் என்று நீங்கள் ஒரு வேதனையில் இருக்கலாம். ஆனால் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார், உன் வேதனை நீங்கி நீங்கள் சுகமாயிரு என்று கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்கிறார். நீங்கள் விசுவாசிங்க. ஒருவேளை உங்களுக்கு ஸ்கேன் எடுக்கணும், எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து எனக்கு பணம்லாம் வீணாக போச்சு, இல்லை நாளைக்கு ஸ்கேன் எடுக்க சொல்கிறாங்க, ரிசல்ட் எப்படி இருக்குமோ என்ற வேதனையில் வழியில் நீங்கள் இருக்கலாம். உங்களை தான் பார்த்து கர்த்தர் நிச்சயமாகவே சொல்கிறார், உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிரு மகளே என்று கவலைப்படாதிருங்கள். நிச்சயமாய் கர்த்தரை நோக்கி நீங்கள் பாருங்க, கர்த்தர் உங்கள் வேதனையை நீக்குவார், உங்கள் சரீர போராட்டத்திலிருந்து ஒரு விடுதலை தருவார். ஒரு சிறிய ஜெபம் செய்வோமா? கர்த்தாவே இயேசப்பா, இந்த நேரத்தை கொடுத்த கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசப்பா அப்பா, வியாதியில் எவ்வளோ பேர் அகப்பட்டு இருக்கலாம் ஆண்டவர். ஒரு சுகரோ, பிபியோ, கேன்சரோ, ஏதோ ஒரு வியாதியில் இருக்கலாம் ஏசப்பா. அதனால அவங்க மன வேதனையோடு இருக்கலாம் ஏசப்பா. கர்த்தாவே, எங்களுக்கு நீங்களே சுகம் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்கள் ரத்தத்தை நீங்களே தெளித்து நீங்களே ஒரு சுகத்தை தந்து அப்பா, இவங்க வலியெல்லாம் கர்த்தை நீங்கள் நீக்கி போடும்படியாக ஜெபிக்கிறோம். உங்கள் வல்ல கருத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. நீங்கள் பொறுப்பெடுங்க, ஆசீர்வதிங்க. பயப்படாதிருங்கள், கலங்காதிருங்கள். கர்த்தர் உங்கள் நேசிக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமென்.